இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் இன்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அடுத்த மேடவாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. சாலைகளின் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் ஆபத்து. திருவள்ளூர் அருகே சீரான மின்சாரம் விநியோகிக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதி. கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி திருவள்ளூர் பூவிருந்தவழி நெடுஞ்சாலையில் மறியல். மின்சாரத்தை கொடுத்து விடு, படிக்க விடு, படிக்க விடு, பள்ளி மாணவர்களை படிக்க விடு, தண்ணீர் கொடு, தண்ணீர் கொடு. திருப்புல்லானி ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோவிலில் காட்சி பொருளாக உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம். குடிநீர் கிடைக்காததால் தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் அதிருப்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் கொத்தமல்லி விலை கடும் வீழ்ச்சி. உரிய லாபம் கிடைக்காததால் விவசாயிகளே கொத்தமல்லி செடிகளை அழிக்கும் அவலம். பழனி வழியாக செல்லும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை ராமேஸ்வரம் வரை நீட்டிக்க கோரிக்கை. 2 ஆண்டுகளாக தெற்கு ரயில்வே அறிவித்தும் நீட்டிக்கும் முடிவை செயல்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த மேடவாக்கத்தில் சாலைகள் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. சென்னை அடுத்த மேடவாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதனால் அப்பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகள் மழைநீர் தேங்கியது. மழைநீர் குளம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் சிரமத்தோடு அப்பகுதியை கடந்து சென்றனர். இதைத் தொடர்ந்து மெட்ரோ ரயில் ஊழியர்கள் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே சீரான மின்சாரம் வழங்க கோரி பொதுமக்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியம் வெங்கத்தூர் முதல்நிலை ஊராட்சிக்குட்பட்ட 15வது வார்டில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக குறைந்த மின்னழுத்தம் கொண்ட மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாலும் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி திருவள்ளூர் பூவிருந்தவழி நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இனியும் காலதாமதம் செய்யாமல் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைத்து சீரான மின்சாரம் வழங்குமாறு அப்பகுதி மக்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக மின் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் கரெக்டாக பள்ளி மாணவர்கள் வந்து எக்ஸாம் டைம் இது எல்லாருமே வந்து வீட்டாட வந்து நிற்கிறாங்க. எங்களால் எக்ஸாம் டைமில் படிக்க முடியல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து தான் தண்ணி வரணும். கரண்ட் இருந்தால் தான் தண்ணி வரும். அந்த தண்ணி வரலன்னும் போது எல்லா குழந்தைங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க பள்ளிகளுக்கு போக முடியல. இது மின்சாரன்றது வந்து மின்சாரத்தை மட்டுமே பாதிக்கல. தண்ணி இல்லை, குழந்தைகளால் குளிக்க முடியல, நான் இரவில் படிக்க முடியல, பெரியவங்களால் தூங்க முடியல, கை குழந்தைங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே முற்றிலுமாக பாதிக்குது.
மறியல் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த மணவாள நகர் போலீசார் மற்றும் மின்வாரி அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட 15வது வார்டு பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சீரான மின்சாரம் வழங்குவதாக மின்வாரி அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புகழ்பெற்ற திருப்புல்லானி ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோவிலின் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பழுதடைந்து காட்சி பொருளாக உள்ளது. ராமநாதபுரம் திருப்புல்லானியில் 108 திவ்ய தேசங்கள் ஒன்றான திருப்புல்லானி ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோவில் உள்ளது. ராமநாதபுரம் சமஸ்தான நிர்வாகத்தில் உள்ள இக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இக்கோவிலில் கடந்த 2016ஆம் ஆண்டு 8.5 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்கப்பட்டது. முறையான பராமரிப்பு பணிகள் நடைபெறாததால் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். எனவே குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை சரி செய்யுமாறு கோவில் நிர்வாகத்திற்கு பக்தர்களும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொத்தமல்லியின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் செடிகளை கால்நடைகளுக்கு தீவனமாக்கியும் டிராக்டர் மூலம் அளித்தும் வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்தமல்லி கீரை வகைகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு பிற மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது ஒரு கட்டு கொத்தமல்லி வெறும் ₹1 வாங்கப்படுவதால் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. போதிய வருமானம் கிடைக்காததால் விவசாயிகள் கொத்தமல்லி செடிகளை கால்நடைகளுக்கு தீவனமாக்கியும் டிராக்டர் கொண்டு உழுதும் உரமாக்கி வருகின்றனர். பழனி வழியாக செல்லும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலை ராமேஸ்வரம் வரை நீட்டிக்குமாறு தெற்கு ரயில்வே துறைக்கு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி வழியாக செல்லும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் திருவனந்தபுரத்திலிருந்து மதுரை வரை நாள்தோறும் சென்று வருகிறது. அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் திருவனந்தபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை இயக்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டது. பாம்பன் பாலத்தில் பணிகள் நடைபெற்று வந்தன காரணமாக அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரைக்கு மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது. தற்போது பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் ஏற்கனவே அறிவித்தபடி அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலை ராமேஸ்வரம் வரை இயக்குமாறு ரயில் உபயோகிப்பாளர் சங்கம் மற்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முருகப்பெருமானிடம் வந்து செல்லக்கூடிய ஒரு புனித இடமாக இருக்கிறதால் ரயில்வே சேவை அதிகமாக வண்டிகள் வராத காரணத்தினால் இப்பொழுது ஒரு 6 வண்டி மட்டும்தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. மீட்டர் கேஜாக இருந்தது, இப்போ அகல ரயில் பாதையாக ஆன பிற்பாடு வண்டிகள் அதிகம் வராத காரணத்தினால் மக்கள் அதிகம் சிரமப்படுகிறார்கள். அதே போல் பேருந்துகளில் மக்களுக்கு சரியான முறையில் வசதிகள் இல்லாத காரணத்தினால் ட்ரெயினை இயக்கினால் அதிக ட்ரெயின்கள் விட்டால் எங்கள் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் அனைவருக்கும் ஒரு நல்ல உதவியாக இருக்கும் என்று ரயில்வே நிர்வாகத்து சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாநகரின் பிரதான சாலையில் அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையத்திற்கு இயக்கப்பட்டு வந்த புதிய அரசு பேருந்து ஒன்று 4 ரோடு சந்திப்பு பகுதியில் திடீரென பழுதாகி நடுரோட்டில் நின்றது. பின்னர் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். சாலையின் நடுவே நின்ற அரசு பேருந்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். எனவே அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்குமாறு போக்குவரத்து துறைக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில நிமிடங்களை மட்டும் தென்பட்ட நிழல் இல்லாத நாளை சுற்றுலா பயணிகள் வியப்போடு கண்டுகளித்தனர். நிழல் இல்லாத நாள் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் சூரியன் நேராக பூமியின் பரப்பிற்கு மேல் வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பொருள்களின் நிழல் காணப்படாமல் போகும் ஒரு நிகழ்வாகும். இது வருடத்திற்கு 2 முறை கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே இருக்கும் இடங்களில் நிகழும். இந்நிகழ்வினை கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள வான் இயற்பியல் ஆய்வக ஆராய்ச்சியாளர்கள் நேற்று காட்சிப்படுத்தினர். நண்பகல் 1:20 மணியளவில் சூரியன் தலைக்கு மேல் இருக்கும்போது நிழலானது எந்த பக்கமும் சரியாமல் நேராக நமது காலடியிலேயே இருக்கும் அல்லது செங்குத்தாக நிற்கும் பொருள்களின் நிழல் அதன் அருகிலேயே விழும் நிகழ்வினை வானியற்பியல் ஆராய்ச்சியாளர்கள் காட்சிப்படுத்தினர். இந்த அரிய நிகழ்வினை சுற்றுலா பயணிகள், மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கண்டுகளித்தனர். அதாவது நிழலில்லா நாள், அதனோட மீனிங் என்னென்னா, அதாவது சூரியன் வந்து இந்த 10 டிகிரி லேட்டிடியூடு, கொடைக்கானல் வந்து 10 டிகிரி லேட்டிடியூட், கரெக்டாக
நாங்கள் அதனோட ஆங்கிலத்தில் ரைட்டேஷன்ஸ் அண்ட் டெக்ளினேஷன் சொன்னோம். டெக்ளினேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சூரியனுக்கும் அதே ஆங்கிளில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிறதுனால சூரிய கதிர்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக விழுகிற நாள். இது எப்படின்னா எந்தெந்த இடங்கள்ல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்து வந்து நமக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, 23½ டில்ட்டில் இருக்குது. ஸோ -23½ அந்த +23½ 23.5 டிகிரி -23.5 டிகிரி இந்த லேட்டிடியூடில் எந்தெந்த நாடுகள் கண்ட்ரீஸ்லாம் வருதோ பிளேசஸ்லாம் வருதோ அந்த இடங்கள்ல மட்டும் இது நடக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8 டிகிரி லேட்டிடியூட் கன்னியாகுமரியில் வந்து 10th ஏப்ரல் இந்த 0 ஷேடோ நடந்தது. இப்போ கொடைக்கானல் வந்து 10 டிகிரி லேட்டிடியூட், இங்கே 16th ஏப்ரல் 12:20 நடந்தது. அதே போல் வருகிற 24th ஏப்ரல் வந்து சென்னை, பெங்களூரில் அங்கே நடக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பெய்த கனமழையினால் 500 ஏக்கருக்கு மேலாக பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இதில் பாரூர், ஆத்துக்குள்ளை, கொட்டாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள சுமார் 500 ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கின. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் வேதனை அடைந்துள்ள அப்பகுதி விவசாயிகள் பாதிப்புகளை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்களாக காற்று மழை அடித்து நெல் விளைந்த நிலையில் உள்ள நெற்கதிர்கள் தரையோடு சாய்ந்து நீரில் அழுகி கொண்டிருக்கிறது. இதை வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கேட்டுக்கொள்கிறேன். தீ தொண்டு நாள் வாரத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் தீயணைப்புத் துறையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் தீ தொண்டு நாள் வாரம் 20ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. தீ விபத்து இல்லாத இந்தியாவை உருவாக்கிட ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளோடு கடைபிடிக்கப்படும் இந்த வாரத்தில் தீ தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி திரு இருதய மருத்துவமனையில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கணேசன் தலைமையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தீ விபத்தில் சிக்கியவர்களை மீட்பது, தீயணைப்பு கருவிகளை சரியாக பயன்படுத்துவது, தீயை எப்படி அணைப்பது உள்ளிட்டவை குறித்து தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் முன்னிலையில் செயல்முறை விளக்கம் அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போஸ்டர்ஸ் என்கிற தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாமக்கல் மாவட்டம் வையப்பமலையில் அரசு பள்ளி அருகே கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெறும் வீடியோ வைரலாகிய நிலையில் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளத்தனமாக மது விற்பனை ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் வையப்பமலையில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியின் பின்புறம் கள்ளத்தனமாக மது விற்பனை படுஜோராக நடைபெற்றுள்ளது. மஞ்சள் பையில் மதுபானங்களை பதுக்கி வைத்து முதியவர் ஒருவர் மது அருந்துவோருக்கு அதிக விலைக்கு மது பாட்டில் விற்பனை செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதனை மதுவிலக்கு போலீசார் கண்டுகொள்ளாதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை உள்ள சுங்கச்சாவடியில் லாரியின் குறுக்கே நிறுத்தி வாகன ஓட்டிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் கண்டிப்பாக கட்டணம் செலுத்த வேண்டும் என சுங்கச்சாவடி நிர்வாகிகள் தெரிவித்ததால் லாரியை சாலையோரம் நிறுத்தி வைத்து காலை முதல் ஓட்டுநர்கள் காத்திருந்தனர். இதுகுறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படாத நிலையில் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் லாரியை பற்றை பெரும்புதூர் சுங்கச்சாவடியின் குறுக்கே நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சுற்றித் திரிந்த காட்டு எருமையின் காலிலிருந்து கம்பியினை அகற்றிய வனத்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சின்ன கரும்பாலம் பகுதியில் காட்டு எருமை ஒன்று காலில் கம்பி சிக்கியவாறு சுற்றித் திரிந்தது. இதையறிந்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் முதுமலை கால்நடை மருத்துவர் அங்கு வந்து காட்டு எருமைக்கு மயக்க ஊசி செலுத்தி அதன் காலில் இருந்த கம்பியை அகற்றினர். ஈரோட்டில் பெண்ணின் வயிற்றில் இருந்த 10 கிலோ கட்டியை அகற்றி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். பவானியை சேர்ந்த 52 வயதான பெண் கவிதாவிற்கு வயிற்றில் வீக்கம் ஏற்பட்டது. ஸ்கேன் பரிசோதனை செய்தபோது வயிற்றில் 10 கிலோ எடை கொண்ட கட்டி வளர்ந்திருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் சுமார் 2.5 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக கட்டியை அகற்றினர். அது கர்ப்பப்பையிலேருந்து ஒரு கட்டி வளர்ந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு கட்டியோட சைஸ் பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 அடி கிட்ட, ஆல்மோஸ்ட் ஒரு 35-40 சென்டிமீட்டர் இருந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த கட்டி வந்துட்டு சிறுநீர் குழாயெல்லாம் அமுத்தி வச்சுருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு டெஸ்ட்டு அப்படின்னா ஹார்ட் டெஸ்ட்டு மற்ற டெஸ்ட் எல்லாம் முடித்த பிறகு அவங்களுக்கு வந்துட்டு இது ஆப்ரேஷன் மூலமாக தான், அறுவை சிகிச்சை மூலமாக தான் ரிமூவ் பண்ண முடிவு பண்ணோம். இது வந்துட்டு அவங்களுக்கு இருக்க சைஸ் கட்டி ரொம்ப பெருசாக இருந்ததுனால இது வந்துட்டு ஓப்பன் சர்ஜரியாக தான் பண்ணியிருந்தது. லேப்ரோஸ்கோபிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வயிற்றோட இன்டேர் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம், எல்லா இடத்தையும் அறுத்து மாதிரி இருந்துச்சு. இந்த அறுவை சிகிச்சை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட எடுத்துச்சு. பெரிய அளவில் ரத்தப்போக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த ஆப்ரேஷன் முடிச்ச பிறகு ஐசியூவில் ஒரு நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு மாற்றியாச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற்றது. அப்போது அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து அரக்கோணம் ஆதிதிராவிட நலப்பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு கணித பாடம் நடத்தினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே களையூர் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையோடு பூஜை, விக்னேஸ்வர பூஜையும் மகா கணபதி ஹோமமும் நடத்தப்பட்டு கடம் புறப்பாடாகி கோவில் விமான கோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.